Friends, எப்படிங்க? திஸ் இஸ் செல்வராஜ் ஃப்ரம் சர்டிஃபைடு டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அசோசியேட் லீடர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. கூடவே பாருங்க, ஸ்ரீ மகாபிரிய கன்சல்டன்சி வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு ஆன் பிகாஃப் ஆஃப் டாட்டா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அந்த கான்டெக்ட் 1-to-1 டிஸ்கஸ் பண்ணலாம். 10th +2 டிகிரி யாரால் முடிச்சுவாங்களோ அவங்க எல்லாமே வந்து வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஐஆர்டிஏ லைசன்ஸ் எடுத்து கொடுத்து நான் ப்ளஸ் டாடா ஏ கம்பெனி உதவியோடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஐஆர்டி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு 750 rupees. விருப்பம் இருக்கவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 9423999422. ஓகே, இன்றைக்கி வந்து வாங்க ஒரு நல்ல நாலேஜ் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 10 நாளே பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பெட்ரோல் பர்டிகுலராக வந்து வாங்க 4 to 5 times வந்து ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து ஜஸ்ட் நீங்கள் அசியூம் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு கொஷின் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, வித் த காஸ்ட் ஆஃப் லிவிங் ரைசிங் எவ்ரி இயர், இஃப் உங்கள் இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா டுடே, ஹவு மெனி இயர்ஸ் கேன் யூ சஸ்டைன் யுவர் லைஃப் ஸ்டைல்? ஸோ நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா இன்றைக்கி எத்தனை வருஷம் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிறது கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான ஆன்சர் வந்து அவங்களால வந்து சொல்ல முடியல. பட் நம்ம டாட்டா ஏஏல சுஃப்ளெக்ஸி பென்ஷன் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரான ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு கம்பெனி. ஒன்று வந்து இந்த பென்ஷன் பிளான் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்த காலம் நிற்கலாம். இல்லை அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் உங்கள் சில்ட்ரன்ஸை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கணும். ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க நம்பி நம்ம இருக்க முடியாது. ஸோ சில பேரண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சன் எல்லாம் வந்து எடுத்து குழந்தைங்க அப்பா அம்மா வந்து டேக் கேர் எடுத்துக்கிறாங்க. பட் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது. அதனால் வந்து ஒரு பென்ஷன் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அது என்னென்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளண்ட் ஆஃப் வேரியபிள் அண்டு கேரண்டீட் ஆனுவிட்டி. அதாவது கேரண்டீட் ஆனுவிட்டி வந்து நீங்கள் வந்து 60% வந்து கேரண்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷன். ஏன்னா மார்க்கெட் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து 60% கேரண்டி கொடுத்துருவாங்க. நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லிங்க்டு லைஃப் லாங் இன்கம் 50 வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட்டு 25 years வந்து 14% கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து 20 years போட்டுக்கலாம். ஸோ என்ட்ரி ஏஜ் வந்து 35 வருஷம். ஸோ ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது 56வது வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12 வருடம் கட்டணும். 21வது வருஷத்துலேருந்து 2.5 lakhs வந்து உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் 20,000